NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து இப்போ நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த நோட்டிபிகேஷன்ஸுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துல இந்த நோட்டிபிகேஷன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்க நண்பர்கள் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிக்கெட் சூப்பர்வைசர், அது ஒரு போஸ்ட். ரெண்டாவது ஸ்டேஷன் மாஸ்டர், மூணாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், நாலாவது டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட், அஞ்சாவது சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த 5 போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நேற்று 13/9/2024 அன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் இன்னைக்கு 14/9/2024 ஆரம்பிக்கி. ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியும் அப்படின்னா அடுத்த மாதம் 13ஆம் தேதி 13/10/2024 முடியுது. அப்ளிகேஷன்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு 16/10/2024 இருந்து 25/10/2024 வரை ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லல, அவங்க பின்னாடி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போஸ்ட் எதில் அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்ஸ்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்கேன், நீங்க அதையுமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பட் நோட்டிபிகேஷன்ஸ் ஃபுல் டீடைல் இதுல கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பாத்தீங்கன்னா மொத்த வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1736 வேகன்சிஸ். பேமெண்ட் பாத்தீங்கன்னா 35,400 இனிஷியல் பே. சரிங்களா? இது பேசிக் பே மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோவன்ஸ்லாம் வரும் அது போக. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா 994 போஸ்ட் வேகன்சிஸ் இருக்கு. சேலரி 35,400 பேசிக் பே மட்டும். அடுத்து மேனேஜர்ஸ், குட் ட்ரெயின் மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா 29,200 பேசிக் பே. அவங்களோட வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 3,144 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,507 வேகன்சிஸ் இருக்கு. பேசிக் பே பார்த்தீங்கன்னா 29,200. அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 732 வேகன்சிஸ் இருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 29,200. சரிங்களா? இதுதான். அடுத்து நார்மலாக அவங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 33 வருஷம் இருக்கணும். பட் இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால டைமுக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 18 36 வரை. சரியா? அடுத்து அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்கு. இது நார்மலாக ஜெனரல் கேட்டகரி உள்ளவங்களுக்கு இந்த ஏஜ் சரி சூட் ஆகும். இந்த கேட்டகரியை பொறுத்து ஒவ்வொருக்கும் மாறும். ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். அதாவது 36 வருஷம் இல்லாமல் ஒரு 3 வருஷம். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அடுத்து பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல CD அந்த போஸ்ட் அதுல இருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்ட்ல உள்ளவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை எழுதணும். அடுத்து இதுல பாஸ் ஆகிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அதுக்கு போனோம். இதுல எப்படின்னா வேகன்சி பொறுத்து வேகன்சில 15 டைம்ஸ் அதை எடுப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு அலோவ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ 100 பேர் 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா 1500 இன்டூ 15 100 இன்டூ 15 அந்த மாதிரி வேகன்சிஸ். எவ்வளவு வேகன்சியோ அவ 15 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், அவ்வளவு பேரை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நீ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு போறீங்க. கம்ப்யூட்டர் டெஸ்ட் 2க்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் இன்னொரு டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த டைபிஸ்ட் உள்ளவங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கு. சரி, பாஸ் ஆகிறவங்களுக்கு டைபிஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த போஸ்ட் இல்லை. தாண்டி இருக்கு இல்லையா, டிக்கெட் சூப்பர்வைசர், மேனேஜர்ஸ், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு இந்த 2 டெஸ்ட் தான். ஓகே, 2ல பாஸ் ஆகிட்டோம்னா அடுத்து என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு போறாங்க. அதோட எப்படின்னா 8 டைம்ஸ் வேகன்சில 8 டைம்ஸ் உள்ளவங்களை எடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் மோட் ஆஃப் செலக்ஷன்ஸ். இப்போ பேட்டர்ன்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கு.
அதில் வந்து 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க்ஸ் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு மார்க். ஸோ அதெல்லாம் 100 மார்க்கு. டூரேஷன்ஸ் வந்து 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான். சரிங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கு, ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நெகட்டிவ் மார்க் 1/3 மார்க்ஸ் இருக்கு. இதுல ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 40 கொஸ்டின்ஸும், மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு 30 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாஸ் ஆகிறாங்க, அது வேகன்சி வந்து 15 டைம்ஸ் அது பாஸ் ஆகிறவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு போறாங்க. அது பாத்தீங்கன்னா 120 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், 120 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், 120 மார்க்ஸ், 90 நிமிஷம் தான் டைம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 மார்க்ஸ். நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் தப்பா விட்டீங்கன்னா 1/3 மார்க்ஸ் நெகட்டிவ் ஆகும். 3 கொஸ்டின் தப்பா விட்டீங்கன்னா ஒரு மார்க் தப்பாயிரும். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு 35 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 35 கொஸ்டினும் இருக்கும். ஓகே, 120 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? இது ரெண்டுலேயே பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போறீங்க அப்படின்னா இந்த CBAT, அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அந்த டெஸ்ட் எழுதணும். இல்லை நான் வந்து டைப்பிஸ்டாக போகிறேன் அப்படின்னா அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் எழுதணும். இல்லை வேற போஸ்ட், டிக்கெட் சூப்பர்வைசர் இல்லைன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போறேன்னா இந்த ரெண்டுலேயே பாஸ் ஆகிட்டாலே போதும், நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னா, ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தால் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். சரியா? இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, இந்த வெப்சைட்ஸ் போகணும், www.rdsO.indianrailways.gov.in. இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு இந்த மெனு டைரக்டரேட்ஸ், ஷைகோ டெக்னிக்கல் டைரக்டரேட்ஸ், கைட்லைன்ஸ் ஃபார் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த மெனுவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல வந்து 70% மார்க் எடுக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஒரு 30% எடுக்கிறாங்க. ரெண்டையும் வச்சு ரேங்க் போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கூட்டைஸ் பண்ணுறாங்க ஃபைனலுக்கு. இது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரெண்டுலேயே பாஸ் ஆகிட்டாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் 1, 2 ரெண்டுலேயே பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் போவாங்க. இதில் வந்து அப்படின்னா இங்கிலீஷில் வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஹிந்தியில் டைப் பண்ணுறதா இருந்தால் 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் இதில் ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னா, இது ஸ்கூட்டைஸ் பண்ணுறது எதை பெஸ்ட் ஸ்கூட்டைஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வச்சு தான் ஸ்கூட்டைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் கிளியர். இனி வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அதர்ஸ் ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 500 ரூபா ஃபீ பண்ணணும். இது நீங்கள் வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, SC/ST கேட்டகரி, சர்வீஸ்மேன் கேட்டகரி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்களுக்கு வந்து 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். சரியா? இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் அமௌண்ட் தான். எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 நீங்கள் எழுதினீங்கன்னா மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். சரியா? ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸாம் போகிறதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப்டிடியூடுங்கிறது இந்த 23 டாபிக்ஸ் ஆப்டிடியூட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது இந்த டாபிக்ஸ், இந்த 8 டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஜெனரல் சயின்ஸ்னு வரும்போது 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இவ்வளோத்தையும் நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வந்து நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல் கான்செப்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னா, ரயில்வேல வந்து ஜோனல் வைஸ் இருக்கும், ஜோனல் வைஸ் வேகன்சிஸ் இருக்குது. அந்த ஜோனல் வைஸ் வேகன்சிஸ், கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் எவ்வளோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்து தெரியும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்ல மார்க் எடுத்து இந்த போஸ்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.